கலைஞர் தொலைக்காட்சியின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, ஒரு சொல் கேளீர் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு ஏன் வச்சோன்னா, இதுவரைக்கும் கொஞ்சம் விவரமாக நிறைய பேசி கொண்டிருந்த பேச்சாளர்கள் எல்லாம் சுருக்கமாக செறிவாக பேச போகின்ற நிகழ்ச்சி இதுதான். சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு சொல்ல காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. நல்ல சொல்லு ஒன்று சொல்லப்பா அப்படிம்பாங்க. அதனால் நம்ம ஒருத்தர்கிட்டருந்து மற்றவர்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு பல வார்த்தை இருக்குது தமிழில். சொன்னான், கூறினான், இயம்பினான், பேசினான், பல வார்த்தை இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தை எதுன்னா, சொன்னான், பேசினான். இது ரெண்டு தான் அடிக்கடி சொல்கிறான். கூறினான், இயம்பினான். யாராவது அதை பயன்படுத்துகிறோமா? உங்கள் அப்பா நேற்று உன்ட்ட என்னடா இயம்புனார் அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேட்குறாங்க. கேட்டால் அப்பெல்லாம் எங்கள் அப்பா அந்த கெட்ட பழக்கம்லாம் எங்கள் அப்பாட்ட இல்லாமல். இயம்புதல்ங்கிற வார்த்தை இன்னும் பழக்கத்துக்கு வரல. கூறினான்ங்கிற வார்த்தை கூட இன்னும் நம்ம சொல்கிறதில்ல. நேற்று அவர் என்ன கூறினார் அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல. அவர் என்ன சொன்னார், அவர் என்னடா பேசுகிறாரு, இந்த வார்த்தை தான் ரெண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. காதலில் கூட பாருங்கள், பாரதியார் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. வார்த்தை தவறிவிட்டாய். அப்போ சொல்லுக்கு, வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சொல் கேளீர் அப்படின்னு வச்சுருக்கோம். சொல் ரொம்ப முக்கியமானது. பேச்சுக்கு பல சொற்கள் சேர்ந்து தான் ஒரு வாக்கியத்தை உருவாக்குது. பல வாக்கியங்கள் சேர்ந்தது ஒரு பேச்சு. அதனால் சொல்லை அடிப்படையாக வைத்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கி பேச போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால். அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் டோத்தீஸ் மற்றும் அட்சயா பருப்புகள், இயற்கை குணமும் மண்ணின் மனமும் மாறாத பருப்புகள். இந்த நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர் கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு படைக்க இருக்கிறது. இதில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, ஒருவன் செய்த வினையின் விளைவு பிற்பகல், அதாவது உடனே அந்த விளைவு வருமா வராதா? யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு காரியம் செஞ்சிட்டோம், அது நல்ல காரியமாக இருக்கலாம், கெட்ட காரியமாக இருக்கலாம். அதனுடைய விளைவு உடனே நமக்கு ஒரு நாளில், 2 நாளில், 1 வாரம், 10 நாளைக்குள்ள அதனுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, விளைவு, அது வருமா வராதாங்கிறதான் இன்றைக்கி பேசப்படுகின்ற பொருள். அது ஏறக்குறைய ஒரு திருக்குறளுடைய தலைப்பு தான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்ட்டார் அவர். ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன கருத்தையே மறுத்து பேச ஒருத்தர் வந்திருக்காங்க, ஒரு குரூப்பு. வராது, நம்ம செய்கிற காரியத்துக்கு பூரா உடனே ரிசல்ட் வந்துக்கிட்டா இருக்கு. கெட்டவன்லாம் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன், அவன் எங்கேயா கெட்டு போகிறான்? நல்லவன்லாம் வெட்டியாக சீரழிஞ்சு போயிட்டுருக்கான் ஐயா. எங்கேயா நல்லது செய்கிறவனுக்கு நல்லது நடக்குதா, கெட்டது செய்கிறவனுக்கு கெட்டது நடக்குதா? நடக்கலையே, வரலையே, வராது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், இல்லை வரும் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். நியூட்டன்ஸ் 3ஆம் விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்விசை உடனே நடக்கும். இயற்பியலுக்கு பொருந்தும், அது வாழ்க்கைக்கு பொருந்துமா? ஒருவன் செய்த வினையின் விளைவு பிற்பகலில் வரும் வராது. ஒரு மனிதன் செய்த வினையின் விளைவு பிற்பகலில் வருமா வராதா என்ற அந்த விவாதத்தில் வரும் என்ற அணியை துவக்கி பேராசிரியர் முனைவர் வேதநாயகி இப்பொழுது உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். ஐயா, அருமையான தலைப்புங்க ஐயா, அற்புதமான தலைப்பு. தலைப்பு நல்ல தலைப்புனால தானே கலைஞர் டிவியில் கொடுத்துருக்காங்க. உண்மைதாங்க ஐயா. அது சொன்ன உடனே எங்கள் ஐயாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா? நல்ல வார்த்தை சொன்னாதாங்க 4 பேர் சிரிப்பாங்க. நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு பின்னாடி திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் இந்த முற்பகல் செய்த வினையினுடைய
வினை மாற்றம் எல்லாமே உனக்கு திரும்ப அப்படியே வரும். நடுவர் அவர்களே, அவங்க வராதுன்னு 3 பேர் பேச வந்திருக்காங்க. நான் கேட்கிறேன், கோவப்பட்டா பிபி வருமா வராதா? வரும். காதலிச்சா அழக வருமா வராதா? இப்ப சொன்னீங்களே, அது நியாயமான பேச்சு. நியாயமான வார்த்தை. காதல் பண்றப்ப கழுத கூட அழகா இருக்கு. நடுவர் அவர்களே, அருமையான விஷயம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். நானே இன்னைக்கு மனத்தாலையும் செயலாலையும் வாக்காலையும் நல்ல விஷயங்களை நாம் செய்தால் அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு அப்படியே திரும்பி வரும். நடுவர் அவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அடுத்த வேளை உணவும் உன்னுடைய மரணமும் நிச்சயமாக அது மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப உன்னுடைய உணவும் மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்பொழுது வெளியே வரும் என்று சொன்னால் அது நீ நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் நீ செய்வதை பொறுத்துத்தான் அது உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நடுவர் அவர்களே. இன்னைக்கு வாழ்க்கை ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. காலையில எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கலன்னா பால், அவ்வளவுதானே நடுவர் அவர்களே. துன்பம் வேணாமா, துன்பம் செய்யாதீர்கள், நல்லது வேண்டுமா, நல்லது செய்யுங்கள் என்பதுதான் இந்த அற்புதமான தலைப்பு உணர்த்துகிற பாடம் நடுவர் அவர்களே. ஒரு காலகட்டத்தில எல்லாம் எந்த சாதியினரும் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வர வேண்டும் என்பதை சொல்லி இருக்கார்கள் என்று சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களே செய்த வினையினுடைய மாற்றம் என்பது. யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்களை ட்ரெயினிலிருந்து, அதாவது ரயில் வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள். ஆனால் இன்று இந்திய திருநாட்டிலே வெள்ளைக்காரர்களே இல்லாத சூழ்நிலையில் நாம் இன்று தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். செய்த வினையினுடைய மாற்றம் நல்ல விஷயங்களாக நமக்கு திரும்பி வரும் நடுவர் அவர்களே. இந்த உலகத்திலேயே 2 சாயம் இருக்குங்க. ஒன்னு விவசாயம், ஒன்னு நெசவு சாயம். இந்த 2 சாயமும் வெளுத்து போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கு அம்மாக்கு அடிக்கடி சண்டை வரும் நடுவர்களே. அப்ப நான் எங்க அப்பா அம்மா போடுற சண்டையை நான் நிறைய பட்டிமன்றங்கள் எல்லாம் பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன். ஆனா அது எனக்கே திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாருக்குமே இருக்கா இல்லைங்களா நடுவர்களே? அது நமக்கு வரப்பதான் அதனுடைய பிரச்சனையே நமக்கு தெரியுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றோம்? அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. பிள்ளைகள் நமக்கு பாரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை கொண்டு போய் குழந்தை நல காப்பகத்திலே விட்டு சென்று நாம் வேலைக்கு சென்று விடுகிறோம். அதுதான் பிற்காலத்திலே அவர்களுக்கு நாம் பாரமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் நம்மை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடுகிறார்கள் என்று சொன்னார். இந்த செய்த வினை நமக்கு நிச்சயமாக திரும்பி வருகிறதா இல்லையா நடுவர் அவர்களே? ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டலுக்கு போறேங்க. ஒரு சின்ன பையன் அங்க ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறான். அந்த பையன் கிட்ட, டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த தட்டை எடுத்துட்டு வா, எப்ப சொன்ன டிஃபன் உனக்கு, நீ தந்தையா, நீ எவ்வளவு நேரம் சொல்லட்டுமா மேனேஜர் கிட்ட அப்படின்னு நீங்க பேசுங்களேன். போய் வேலையை பார்த்துட்டுன்னு போயிட்டே இருப்பான். ஆனா அதே பிள்ளை வந்துச்சுன்னா, எப்ப வாப்பா, என்னப்பா எங்கப்பா இருக்கிற, எந்த ஊர்ல வேலை செய்யற, உங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, 2 இட்லி எடுத்துன்னு வராஜா அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பிள்ளை சொல்லும், சார் இட்லி சாப்பிடாதீங்க, அது நேத்து சுட்ட இட்லி, அது இன்னைக்கு பூரி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுமா சொல்லாத நடுவர்களே. நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலும் கனிவுகளிலும் தான் அங்கே இருக்கிற விளைவுகள் நம்மை தேடி வரும் என்ற காரணத்தினாலே நிச்சயமாக முற்பகல் செய்த வினையினுடைய மாற்றம் நிச்சயமாக வரும் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேதநாயகி உண்மையிலே கலைக்கு எடுத்துட்டாங்க. நாம் என்ன அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அளக்கப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமறைகள் எல்லாத்தையும் கசக்கி புழிஞ்சு ஒரு லைனில் சொன்னால் அது இந்த வரி தான். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மற்றவருக்கு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் போடுங்க. உங்களுக்கு எல்லாரும் அன்பு செய்யணும்னு நினச்சா நீங்கள் எல்லாரையும் அன்பு செய்யுங்கள். குழந்தைகள்கிட்ட கூட குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல தான் இருக்கும்பாங்க. கொஞ்சி பேசுங்க, அந்த குழந்தை சிரிக்கும், அவ்வளோதான். இங்கே இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும். வாடா எங்கள் அம்மா, என் தங்கம், என் ஜாமி, என் ராசா, எங்கள் ஐயாடா ராசையா அப்படின்னுங்க. அவன் இருக்க வந்து கட்டி பிடிச்சான், மேலே தோலில் ஏறிக்கான், உட்காருவான். அதை விட்டுவிட்டு ஏய் வாடா அப்படின்னா போடா அப்படின்றான். நமக்கு 55 வயசு கீழே இருப்பேன், போடான்ருவேன். அந்த குழந்தைக்கே தெரியுது மரியாதை கொடுத்தா தான் மரியாதை திருப்பி தர வேண்டும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது.
அந்த தியரி தான். அழகாக சொன்னாங்க. அருமையான பேச்சு. இதுக்கு பதில் சொல்லணும். வேதநாய்க்கு பதிலளிக்க ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, முற்பகல் செய்யும் வினையின் விளைவு பிற்பகலில் வரும், ஆனா வராது. அவ்வளவுதான். வரும் வரும் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வரும் வரும் தான் படிச்சிருக்கிறோம். ஆனா வருமானு கேட்டா வராது. பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து வாசலில் நின்றுக்கிட்டு ஆத்தாடி நெகட்டிவ்னு சொல்லட்டுன்னு ஊரில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு நெகட்டிவ் வந்தால் தான் நிம்மதி. அதுதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய கதி. நெகட்டிவ்னு வரணும், பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் நெகட்டிவ் தாட்ஸ் தான். யாராவது ஒருத்தனையாவது கெடுத்து விடலைன்னா பாதி பேருக்கு உறக்க வர மாட்டேங்குது. இன்னைக்கு தூக்கம் வரல, என்ன தூக்கம் வரல, ஒன்றுமே செய்யலையாப்பா இன்னைக்கு, எவன் கூடயும் கெடுக்கலையேன்னு சொல்கிற அளவுக்கு தப்பு இல்லாமல் செய்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்ட். நடுவர்களே, வேதநாயகி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது, வருத்தமான எனக்கு ஒரு பதிவு. காதல் செய்தால் அழகு வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், கடைசியில் ஆணவ கொலை கூட வரும். காதல் செய்தால் அழகு வரலாம், அது அவங்க ரெண்டுக்கும் தெரியும். இப்பெல்லாம் வேற ட்ரெண்ட் மாறி போயிடுச்சு. வாஸ்தவம் தான். காதல் செஞ்சா காதலனுக்கு காதலி அழகா தெரிவா, காதலிக்கு காதலன் அழகா தெரிவான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் மற்றவங்க எல்லாத்துக்கும் அசிங்கமா தான் தெரியும். ஒரு குறள் தலைப்பு தான் இன்னைக்கு எடுத்துட்டு நம்ம விவாதிக்கிறோம். அதை கூட எதிர்த்து பேசுறதுக்காக, அதை மறுக்கிறதுக்காக நீங்க 3 பேர் வந்திருக்கீங்களேன்னு அன்னைக்கு கூட சொன்னீங்க. இன்னொரு திருக்குறள், நிறைய திருக்குறள் இருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றையரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு இருக்குல்ல. அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இது வள்ளுவோம், நாங்க சாதாரணமா அதை தள்ளுவோம். ஆமா, தொழுதுண்டு யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக உண்டு உறங்கி கொண்டிருக்கிறார்கள். உழுதவன் எல்லாம் அவன் முன்னாடி கையை கட்டிக்கிட்டு தான் நிக்க வச்சிருக்கீங்க. போட்டு சுட்டு போட்டுக்கிட்டு கார் செய்ய வந்தவனுக்கு தானே இங்கே கார்காலமாக இருக்கிறது. காலங்காலமாக ஏற்பிடித்து வெள்ளாமை செய்கிறவனுக்கு இங்கே ராகு காலம் தானே நண்பர்களே. தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, தப்பே செய்யாம எதற்கு தண்டிக்கப்படுகிறோமே என்று கூட தெரியாமல் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு தமிழகம் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறதே. அதனாலதான் புரட்சி கவிஞர் சொன்னாரு, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாழுதல் நிலையாமனும் நினைவோ, மகராசர்கள் உலகாழுதல் நிலையாமனும் நினைவோ, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகை வாழ்வோர் புலியே உயர் குணமேவிய தமிழான்னாரு. இங்கே தப்புக்கு தண்டனை கிடைக்காத, எடு வாழை எடு, அப்பதான் நல்லது நடக்கும்னு அன்னைக்கே புரட்சி கவிஞர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்க இன்னொரு விஷயத்த நான் கேட்குறேன், எதிரணியரை பார்த்து. ஒரு தப்பு பண்ணா எப்படியாவது ஒரு தண்டனை நமக்கு வந்துடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? இதுதான் கேள்வி. தப்புக்கு தண்டனை உடனே கிடைக்கும்னு சொன்னா தப்புக்கள் குறைந்திருக்கணும் இல்லையா? இல்லையே, வருஷத்துக்கு 2% அதிகமான புதிய குற்றங்கள் காவல்துறையிலே பதிவாகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்படக்கூடிய குற்றங்களை இல்லாம வருஷத்துக்கு 22,000 புது வழக்குகள் பதிவாகிறதாம். நீங்க விளைவு கரெக்டா வருதுன்னா ஏன் வருது? எங்கப்பா தண்டனை கிடைச்சா பரவாயில்லையே, குற்றம் செஞ்சவங்க எல்லாம் விடுதலை ஆகிட்டே இருக்காங்க. பாரதி சொல்லுவான், சூதும் வாதும் படிச்சவன் செஞ்சா போவான் ஐயோன்னு போவான்னா, சைபர் கிரைம் முழுவதும் படிச்சவன் தான், ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது முழுவதும் அவங்க தான். பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு விடுற மாதிரி விடுறீங்களே, எங்கேயாவது தண்டனை கரெக்டாக கிடைச்சிருக்கா? சாதாரணமான விஷயம், பெரிய உடல் உழைப்பு இல்லை. யார்கிட்டனாலும் கூழ கும்பிடு போட்டு வாங்க முதலாளின்னு சொல்லி நல்ல ஒருத்தர் வாழ்கிறாரு, சுகமாக இருக்கிறாரு, அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கொரோனாவும் வரல, கந்து வெட்டிக்கும் மீட்டர் வெட்டிக்கும் விட்டுறாரு. ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், பிள்ளைகளே இல்லாத டீ குடிக்க ஆளே இல்லை, ஆனாலும் நாங்கள் போய் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக நிற்கிறேன், பேருந்து இல்லை, என்னுடைய தோழி காரில் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அப்போ அங்கனுக்குள்ளே ஒரு சாலை ஓரத்தில் ஒரு தள்ளு வண்டி கடைக்காரர் சின்ன லெமன் ஜூஸு கூழு அதெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காரு. நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா செமிக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு, அண்ணா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வேறு ஒன்றும் போட வேண்டாண்ணா, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கொடுத்தாரு, குடிச்சிட்டேன். குடித்த உடனே நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், அவர் வேணான்ட்டாரு. நான் சொன்னேன், ஐயோ இல்லை நான் இருக்கட்டும் தாங்கண்ணே. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நடுவர்களே? அரை எலுமிச்சம்பழத்துக்கு 10 ரூபா வாங்கினா இந்த 10 ரூபா எனக்கு செமிக்க வேண்டாமாடா தாயின்னு கேட்டார். நான் லெமன் ஜூஸ் குடித்தது
மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி செமிக்கணுன்றதுக்காக குடிச்சேன். இப்படிப்பட்ட நல்லவர்களை எல்லாம் நீங்கள் சாலை ஓரத்திலே தானே ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு செய்தி, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? உப்பு தின்னா ஆனா தப்பு செஞ்சா தண்டனை நினைக்கணும் தான் அதுக்கு அர்த்தம். உப்பு திங்க போறவன், அதாவது தப்பு பண்ண போறவன் முதலே உப்பையும் தண்ணியும் கரைச்சு குடிச்சிடுறேன். டேஸ்ட் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் சீனியும் சேர்த்து கலக்கிறேன். அது சலைன் வாட்டர் மாதிரி அவனுக்கு தெம்பா இருக்கு. இப்படித்தான் தப்பு செய்கிறவர்கள் தெம்பாக இருக்கிறார்கள். குளுக்கோஸ் ஏத்தன மாதிரி இருக்காங்கன்னா சரியான நேரத்திலே தண்டனை கிடைக்கவில்லை, அந்த வினையினுடைய விளைவு வரவில்லை என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. விவாதத்தை அருமையா திசை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. யார் தண்டிப்பாங்களோ அவனுங்களையே தப்புக்கு கூட சேர்த்துக்கிறது. சார் நீங்கள் தானே சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க, 2 பேருமே சேர்ந்து ஆட்டையை போடலாம் சார், பங்கை பிரிச்சுக்குவான், முடிஞ்சு போச்சு. அதுதான் உப்போட தண்ணியும் சர்க்கரையும் சேர்ந்து குடிக்கிறது. இதுதான் எங்கேயா திருப்பி வருது வினையினுடைய விளைவு கேட்டாங்க. நமக்கு யார் கொரோனாவை அழித்தார்கள் அவங்கள திருப்பி வந்து பழி வாங்க முடியுதா? அன்னைக்கு யார்கிட்டேருந்து வந்தால் தானே அவனை போய் நம்ம திட்ட முடியும். யார்கிட்டேருந்து யாரிடம் பரவுகிறது என்று தெரியாமல் ஒரு நோய், ஒரு வைரஸ் இன்னைக்கு தாக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் செய்த வினையின் விளைவு எப்படியா உடனே அவனுக்கு கிடைக்க போகுது? கிடைக்காது. அப்படின்னு இந்திரா ஜெயச்சந்திரன் இந்த விவாதத்தை இன்னொரு திசைக்கு கொண்டு போயிட்டாங்க. என் அருமை தம்பி முருகன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவலியோடு தன்னுடைய விவாதங்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசிய என்னுடைய அன்பு சகோதரி இந்திரா அவர்கள் மறந்து போய் இந்த பக்கம் பேச வேண்டியதையெல்லாம் அந்த பக்கம் நின்று பேசியிருக்கிறார். ஏதோ கடைசியாக ஒன்று சொன்னார், சாலையோரத்தில் ஒருத்தர் நிற்கிறான், எலுமிச்சம்பளம் விற்கிறான், கடைசியில் பாவம் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கான், ஆனால் கந்து வட்டி கொடுக்குறவன் நல்லா இருக்கான், கந்து வட்டி கொடுக்குறவன் நல்லா இருக்கான்னு சொல்லி யாருமா சொன்னது? சாலையோரத்தில் நிற்கிற எலுமிச்சம்பளம் விற்கிறவன் நிம்மதியாக படுத்து தூங்குறான், நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியாக படுத்து உறங்குறேன், படுத்தோடனே தூக்கம் வருது. ஆனால் கந்து வட்டி கொடுத்தவன் எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டுவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஓட்டு போய் கோடிக்கணக்கில் ஓட்டி கொடுத்துட்டு எப்படி செத்தாங்கன்னு தெரியாமல் செத்து போயிடுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா 2 பேரும் பேசுகிற விஷயங்களில் ஒன்று என்னென்னா, காதல் விஷயம் பேசுகிறாங்க. காதலிக்கிறதுக்கு பொய் சொல்ல தெரியணும், காதலிக்கிறது பொய் சொல்ல தெரியணும். அதுவும் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதங்களில் காலையில் கோயிலுக்கு போவோம். நான் படிக்கிற காலங்களில் கோயிலுக்கு போய் அந்த பிள்ளை பாடுச்சுன்னா போய் நின்று சொல்கிறது, என்ன அற்புதமாக பாடுறம்மா, அப்படியே குயில் கூவுற மாதிரி இருந்துச்சுமா. அந்த பிள்ளை சொல்லும், போய் சொல்லாத, ஏ என்ன அருமையாக பாடுறது தெரியுமா, சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாக பாடுறம்மா, நீ என்னமோ சொல்கிறீங்கம்மா, காதலிக்கிறவங்க தான். அதாவது லைலாவுடைய பார்வை, லைலா அழகாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை கயசின் கண் கொண்டு பார்க்க வேண்டும், அதே அழகு தெரியும். உண்மையிலே நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்சேன் நடுவர்களே, நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்சுவேன். என்ன சிரிக்கிறீங்க? மார்கழி மாதம் கோயிலுக்கு போனேன், மார்கழி மாதம் பொம்பளையே தான் கோயிலுக்கு போவாங்க. நீ போனேன்னு சொன்னோன்னே நான் முடிவுக்கு வந்துட்டேன், நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்க. மார்கழிகளுக்கு எப்போ காலையிலே நீ எந்திரிச்சிட்டியோ நீ லவ்வில் மாட்டின மகனே அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் நடுவர்களே, காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் காதலிச்சது ஒரு பொண்ணு, கல்யாணம் முடிச்சது ஒரு பொண்ணு. தெரியாமல் உன்னைய பற்றி பாராட்டி பேசிவிட்டேனே. உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்களும் மார்க்கங்களும் மதங்களும் என்ன பேசுகிறது? சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகின்ற 2 விஷயங்களை பேசுகிறது. இந்த சொர்க்க நரகம் எதுக்காக? ஏய், தப்பு செஞ்சேன்னா நரகத்துக்கு போகடா, நல்லது செஞ்சேன்னா சொன்னால் சொர்க்கத்துக்கு போகடா. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட்டு. என்ன தப்பு பண்ணாலும், இப்போ என் வீட்டுக்காரி கூட ஒரு சின்ன சண்டை வந்து கண்ணா பின்னான்னு பேசிவிட்டேன். நான் சொல்லி கோவச்சு கடைசியில் முடிவில் சொன்னேன், உன் கூட வாழ்கிறதுக்கு மருந்து குடிச்சது போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவள் சொன்னான், 22 வருஷமாக அதையும் சொல்லிக்கிருக்க, என்னைக்கு செஞ்சேன்டா, பேசாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு கடுப்பில் சோறாக்கி வச்சு போட்டா. நல்லா எனக்கு பிடிச்ச பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தா, ரொம்ப சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டு எடுத்து வாயில் வைக்கிறேன். வச்ச உடனே ஐயோன்னு கத்துனேன். ஏன்னு சொன்னால் 50 கிராம் பீன்ஸு, 300 கிராம் பச்சை மிளகா, 2 ஒரே கலர் இருக்குது, போட்டு வச்சுட்டான். அப்போயே பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஒன்றும் வேணாமுங்க, செய்கிற தப்புக்கு தான் தண்டனை இல்லைங்க, செய்யாத தப்புக்கு கூட தண்டனை உண்டுங்க. மனசு இருக்குது பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஏன் பேர் வந்துச்சு, இவன் மனசால் நடக்கிறவங்க. மனசாரிஞ்சு ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னால், டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஆனால் டைட்டானிக் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க.
1912 டைட்டானிக் படம் அந்த உண்மையிலே கப்பல் வந்து அட்லாண்டிக் கடலில் மூழ்கிருச்சு. கிட்டத்தட்ட 1500 பேர் செத்து போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஒரே ஒரு போட்டு, அந்த போட்டில் தப்பிக்கிறதுக்கு 1-2 குழந்தைகள் அந்த போட்டில் ஏறலாம், ஒரே ஒரு ஆடவர் ஏறலாம், 2 பெண்கள் ஏறலாம் என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் என்ன செய்யான்னு சொன்னால், ஒரு ஹோசனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜப்பான்காரன் டக்குன்னு எல்லாத்தையும் மீறி குதிச்சிட்டான். குதிச்சொன்னே அமெரிக்க பத்திரிகைகள் கூட அவனை பாராட்டுச்சு. கடைசியாக தப்பித்த அதிர்ஷ்டசாலி என்று அவனை பாராட்டினார்கள். ஆனால் ஜப்பான்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஜப்பான் முழுவதும் போஸ்ட் அடிச்சு விட்டினான். இவனை மாதிரி ஒரு பாவச் செயலை செய்யக்கூடியவன் இந்த நாட்டில் பிறந்ததற்காக இந்த தேசம் அவமானம் அடைகிறது என்று எழுதினான். பாட புத்தகத்தில் அவன் படத்தை போட்டு இது போன்ற ஒரு தவறை செய்ததற்காக நம் தேசத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து விடார்கள் சொல்லி அவன் என்ன செஞ்சது தெரியுமா? அதுக்கு பிறகு 27 ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியே வரல. யோசித்து பாருங்கள், நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களுக்கு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இயேசுநாதரை போன்ற அற்புதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். காலம் முழுவதும் போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். யூதாஸ் போல மனம் புழுங்கி 30 வெள்ளிக்காசுகளுக்காக ஒரு உத்தமரை காட்டி கொடுத்து விட்டு மனம் புழுங்கி குற்ற உணர்வால் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தானே, அந்த குற்றங்கள் தவறு செய்தவர்களுக்கு வரத்தான் செய்யும். தவறு செய்தால் தண்டனை நிச்சயம், அதில் மாற்றமே இல்லை. அதனால் பிறர்க்கின்னா முற்பகல் செய்கின்ற வினையுடைய வினைப்பயன் பிற்பகலில் நிச்சயமாக வரும் வரும் என்று சொல்லி அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் முருகன் வித்தியாசமாக இந்த விவாதத்தை கொண்டு போகிறார். ஒரு செய்த வினையினுடைய விளைவு அந்த வினையாக திருப்பி நமக்கு வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம மனசு நம்மளை படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேணான்ட்டார். தன் வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய அணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அருமையான உதாரணம் தான் சொன்னார். இன்றைக்கி ஒரு டாக்டரு அரியலூரில் ஜெயங்கொண்டம்ங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் ஒரு டாக்டர் லோன் கேட்க போயிருக்கார். லோன் கேட்க அந்த பேங்க் மேனேஜரு, அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், தமிழ் இங்கிலீஷும் தெரியாது. அவர் வந்து யூ டோன்ட் நோ ஹிந்தி அப்படின்ட்டுருக்காரு. எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஐ நோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்ட்டுருக்காரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த லோன் அப்படின்ட்டு ஹிந்தியில் இருந்தாலும் சொல்லிட்டு லோனை கொடுக்கல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ஹிந்தி மட்டும் தெரிஞ்ச வங்கி மேலாளர் அவருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிருந்தா, இந்த டாக்டர் உனக்கு தமிழும் இங்கிலீஷும் தெரியலடா அப்படின்னு சொல்லி வைத்தியம் பார்க்காம விட்டுருப்பாராயா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதுதான் டாக்டருங்கிறது. அவங்களுக்கு எந்த பிரதிபலன், சம்பளம் கூட வாங்கலாம். இன்னைக்கு கொரோனாவால் எத்தனை உயிரை பலி கொடுத்த அந்த மருத்துவர்களை உண்மையிலே இன்னைக்கு தெய்வமாக நினச்சி நான்லாம் கும்பிட்றேன். அவர்களெல்லாம் பேசாமல் வீட்டில் சம்பாரிச்சதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் ஐயா. ஏன் செய்கிறாங்க? நல்லது செஞ்சால் திரும்ப நமக்கு நல்லது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மனித சமுதாயமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதானே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதில் சொல்லணும். முருகனுக்கு பதில் சொல்ல என் அருமை தம்பி இனியவன் உங்களுக்கு பதில் சொல்ல வருகிறார். வராது என்ற அணியில். நடுவர் அவர்களே, வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பூமிக்கு கீழே இடத்தை பிடிப்பதற்காக பூமிக்கு மேலே நடத்தப்படுகின்ற போராட்டம் தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதில் வந்து நாம செஞ்ச வினையெல்லாம் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கைகள் சத்தியமா கிடையாது. எனக்கு என்னன்னா, இது ஒரு சொல் கேளுகிறா இல்லை பரிசுத்தாவிகள் கூட்டம் நடத்துகிற இடமான டவுட் வந்துடுச்சு. நடுவர் சொல்கிறார், நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் வளர்க்கப்படும் என்று வேதாகமும் சொல்லுகிறது அப்படின்னார். எங்கள் அண்ணன் முருகன் அண்ணன் வந்து சொல்கிறார், யூதாஸை போன்று இருக்காதீர்கள், இயேசுநாதரை போன்று இருங்கள். நான் என்ன கேட்குறேன், யூதாஸு காட்டி கொடுத்தான், செத்து போயிட்டான். அவன் செஞ்ச வினையினால அவர் செத்து. இயேசு என்ன தப்பு பண்ணார்? அவர் ஏன் செத்தார்? ஏங்க இது என்னங்க, இது அநியாயமாக இருக்குது. அவர் எந்த பாவமும் பண்ணலையே. அவர் என்ன வினை செய்தார்? அவர் சிலுவையில் அடையப்பட்டார். நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அதிகமாக பகிரப்பட்டது. 8 தோட்டாக்கள்னு ஒரு படம். அதில் ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு டைலாக் சொல்வார், சார் இந்த நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்ன்றலாம் சுத்த போய் சார்.
அதை மட்டும் முத சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சா செருப்பாலியே அடிப்பேன்னு. இந்த வாட்ஸ்அப் காட்சி, இந்த காட்சி தொடர்ச்சியாக பகிரப்படுகிறது. ஏன்னா எல்லார் மனசுலையும் இது இருக்கு, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்ன்றது பொய். நாம் ஒன்று செஞ்சா அதுக்கு நமக்கு திரும்பி வரோன்றது நடக்கல. அதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. மத்திய பிரதேசம் இங்கேருந்து ரொம்ப தூரம், நாசிக்ல இருந்து ஒரு பொண்ணு நடக்கிறான். அந்த பொண்ணோட பேர் சாட்னா. மே மாதம் 13ஆம் தேதி சாட்னா என்ற பெண் நாசிக்ல இருந்து மத்திய பிரதேசத்தில் நடக்கிறா. 786 கிலோமீட்டர் நடந்தே போறா. லாக்டவுனுக்காக நடக்குது, சாதாரண நடக்கல. 9 மாச குழந்தைய வயிற்றுல வச்சு நடக்கிறா. 600 கிலோமீட்டர் நடந்துட்டா. 100 கிலோமீட்டர் நடக்க முடியல, ரோட்லயே பிரசவம் நடக்குது. நான் கேட்கிற நண்பர்களே, சாட்னா செய்த பாவம் என்ன? அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை, ரோட்ல பிறக்க வேண்டிய அந்த குழந்தை செய்த ஊழ்வினை என்ன? நீங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? இல்ல வேற விவசாயிகள் வேற உழுபவன் பின்னாடி போகணும். அண்ணன் என்ன சொல்றாங்க, பேராசிரியர் பெருந்தகை அண்ணன் முருகன் அவர்கள் சொல்றாரு, நடக்குங்க, கண்டிப்பா நடக்குங்க, ஆனால் லேட் ஆகுங்க. அண்ணன், தாமதிக்கப்படுகின்ற நீதிகள் எல்லாம் மறுக்கப்பட்ட நீதிகளுக்கு சமம். டெல்லியில விவசாயிகள் அம்மனமா ஓடுற நிலைமைக்கு வந்துட்டான். அரசின் கதவுகளை தட்டுகிறான், அரசு திறக்கவில்லை. ஆனால் கவர்ச்சி நடிகை வந்தவுடன் கதவை திறந்து 1 மணி நேரம் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தேசத்தில் விவசாயிகள் என்ன பாவம் செய்தார்கள்? நடுவர் அவர்களே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் கப்பல் வாங்க ஒரு தமிழன் போகிறான். கப்பல் வாங்க போகும்போது அவனுக்கு கடிதம் போகிறது, உடைய மகன் இறக்க போறான், காய்ச்சல் அதிகமாக இறந்துருவான், திரும்பி வாங்கன்னு சொன்ன உடனே அந்த தமிழன் சொன்ன வார்த்தை, என் மகனுக்காக நான் திரும்பி வரப்போவதில்லை, நான் கப்பலோடு தான் திரும்பி வரப்போகிறேன் என்று சொன்னால் என் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். ஒரு பையன் செத்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வாங்கி வந்தானே வாவு சிதம்பரனாருடைய பேரன், மதுரை கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல நின்றுட்டு பென்ஷன் கேட்ட பொழுது உள்ளே அலோவ் பண்ண முடியாது, வெளியே போடான்னு தடுக்கப்படுகிறான். நான் கேட்குறேன், நல்லது பண்ணா வாவுசியோட பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் நல்லா தானங்க இருந்திருக்கணும். அப்போ நீங்க சொன்ன எதுவுமே இந்த தேசத்தில் நடக்கல. நடுவர்களே, இப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று நடத்துறானுங்க. அதில் ஒரு பொண்ணுடைய தாலியை கழட்டுனாங்க, மெட்டியை கழட்டுனாங்க. நான் என்ன கேட்குறேன், மெட்டிக்குள்ளே பிட்டு வைக்கலாம் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறீங்க, இவ்வளோ சின்ன மெட்டிக்குள்ளவே பிட்டு வச்சு அந்த தேர்வை நடத்த முடியாதுங்க, தவறு நடந்துடுறீங்களே. இவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் மிஷினில் வச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தவறே நடக்காதா? ஏங்க, என் பிள்ளைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சுங்க? படிக்க போன ஆசைப்பட்டது பாவமா? நீங்க நல்லா யோசிங்க. யார் யோகியன் தெரியுமா அந்த உலகத்துல? யார் யோகியன்னா, நிறைய பேர் யோகியனோட அடையாளம் என்ன தெரியுங்களா? தொடர்ச்சியா ஒரு பொய்ய கடைசி வரைக்கும் ஒருத்தன் மெயின்டைன் பண்றானா, அவன் தாங்க யோகியன். பத்திரிகையில செய்தி, திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் போய் ஒரு பையனுக்கு லேப்டாப் கொடுக்குறாரு. நான் அந்த செய்தியை பார்த்தேன். கொடுங்கியூர்ல அந்த பையனுடைய பேர் சாம். இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன? என்னன்னா, இந்த பையனுடைய செய்தி இந்து நாளிதழில் வருது. என்னன்னா, அவனுக்கு ஆன்லைன் வகுப்பு இருக்கு, அவன்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, 12வது படிக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி இப்போ ஆசைப்படுறான், மொபைல் ஃபோன் வாங்க காசு இல்லை. அவன் போய் சாக்கடைக்குள்ளே இறங்கி மனித கழிவுகளை அகற்றுகிறான். இது செய்தி வந்த பிறகு இவர் போய் லேப்டாப் கொடுத்து, தம்பி கவலைப்பட, நான் இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, அவரை நான் பாராட்டுகிறேன், ஆனால் என்னுடைய கேள்வி அது இல்லை. படிப்பதற்காக மனித கழிவை அள்ளக்கூடிய சாம் செய்த பாவம் என்ன? நீங்க சொல்றீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்களோ அது நடக்கும்னு. தயவு செய்து பார்த்தீங்களா, மனித கழிவை அள்ளினா, அதனால ஒரு லேப்டாப் கிடைச்சி, தயவு செய்து பொதுமக்களை தயவு செய்து சொல்றாதீங்க, அது பெரிய பாவம், இது தவறு. தயவு செஞ்சு நண்பர்கள் ஞாபகத்தை வச்சுங்க, யாரும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கணும்னா செய்து கிடையாது. வாழ்க்கையில் யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வெள்ளம் வந்தது, ஏதாவது நடக்கும், நமக்கு திரும்பி நடக்கும், அடுத்த வெள்ளத்தில் நாம் முழுகுவோம், நம்மளை வந்து காப்பாற்றுவோன்னு செஞ்சாங்களா உதவி? கிடையவே கிடையாது. இப்போ கொரோனா வந்த தெருவா போய் போலீஸ்காரங்க காப்பி கொடுத்துட்டு இருந்தாங்களே, அடுத்த தடவை கொரோனா வரும்போது போலீஸ்காரங்க நமக்கு திருப்பி வந்து காப்பி கொடுப்பாங்கன்னு நினச்சிருக்காங்களா? கிடையாது. நம்ம மனிதர்கள் நாம் நன்மையை செய்வோம், அது நல்லது வருதோ வரலையோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு போலியான விளம்பரம் என்று கூறி, ஒரு காலம் நீங்கள் செய்த வினைக்கு நன்மையோ தீமையோ எதுவுமே வராது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும் என்ற அணியை நிறைவு செய்ய நான் மிகவும் நேசிக்கக்கூடிய சகோதரர், பேச்சாளர், கவிஞர் நந்தலாலா உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார்.
இனியவன் வந்து ஏராளமான கேள்விகளை கேட்டு போயிருக்கார். படன்னு ஒரு பாட்டுக்கு வந்து ஆமாம் இயேசுநாதரையே சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னும் நான் என்ன போதகர் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் ஒன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இயேசுநாதர் மட்டும் சிலுவையில் அறையலை, பக்கத்தில் 2 பேர் சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்க. ஆனால் இயேசுநாதர் மட்டும்தான் உயிர் பெற்று எழுந்தார் என்பதை இனியவன் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, காந்தியை கோட்ஸே சொட்டதும் சரிதான், செத்து போனார் காந்தி. ஆனால் கோட்ஸே என் பையில் இல்லை, காந்தி தான் ரூபாயாய் என் பையில் இருக்கிறார் என்பதையும் சேர்ந்து இனியவன் புரிஞ்சுக்கணும். நடுவர் நல்லா சொன்னார், அதாவது இந்த இந்தி நல்லா சொன்னார். ஒரு லோன் ஆஃபீஸர் வந்து டாக்டருக்கு லோன் இல்லைன்ட்டார் ஜெயங்கொண்டத்தில். நல்லா சொன்னார் நடுவர் அவர்களே, எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், எவர் ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன், கரெக்டாக சொன்னீங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க ஏர்போர்ட்டில், இந்தி தெரியுமான்னு கேட்குறான் அந்த அம்மாவை அப்படிங்கிறாங்க. வெற்றிமாறன் பெரிய டைரக்டரு, அவர் சொல்கிறார் என்னை இப்படி தான் அவமானப்படுத்தினாங்கன்னு. கடைசியில் ஜெயங்கொண்டத்தில் ஒரு டாக்டர்கிட்ட இந்தி தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கள் பயலுக்கு தெளிவாக சொல்கிறாங்க இந்தி தெரியாது போடா என்ற பதில் ரியாக்ஷன் தான். தேசிய மறந்துடாதீங்க. பயலுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ இந்தி தெரியாது போடா அப்படின்ட்டான். அந்த மேனேஜர் இன்று மாற்றல் செய்யப்பட்டு விட்டார் என்பதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி என்பதை நீங்கள் தேசிய மனசில் வச்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன், அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா நிற்கிறாங்க, ஒருத்தர் ஊந்து 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 வர்றாரு, காலை தொட்டு கும்பிட்றாரு. நான் வேறு எதுவுமே சொல்லலை. யாராக இருந்தாலும் எந்த மனுஷனுக்கும் அந்த நேரத்தில் மனசு கஷ்டப்படாது. நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே, நம்ம போய் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கே என்றதா அவருக்கு தோணியிருக்காதா? சுயநலத்துக்காக தோணியிருக்கும்ல. நீங்கள் வள்ளுவன் பேசுனீங்களே, வள்ளுவன் சொல்கிறான், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னா. இந்த செல்வத்தை தேய்க்குங்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் சொன்ன காட்சி புரிஞ்சிருக்கும். இந்த செல்வத்தை தேய்க்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் 10 கோடி ஃபைன் என்ற அர்த்தம் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். எனக்கு என்ன மீண்டும் கலைஞர், நல்லா சொன்னீங்க கலைஞரை பற்றி. கலைஞர் அவர் இறந்து போகிறார். அண்ணாவின் காலடி இடம் கிடைக்கல அவருக்கு, அரசு சூழ்ச்சி செய்து. ஆனால் போராடி தளபதி நீதி பெற்று இடம் கிடைக்கிது. நான் இந்த மன்றத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன், கலைஞர் விரும்பியபடி அண்ணாவின் காலடியில் இடம் கிடைத்ததற்கு காரணம் இந்த தீர்ப்பெல்லாம் அல்ல. ஏன்னா கலைஞர் என்கிற அந்த மாமனிதர், அவர் பதவியில் இருந்தபோது காமராசர் செத்தார், ராஜாஜி இறந்தார், கண்ணதாசன் இறந்தார். மறந்துடாதீங்க, எத்தனை பேர் இறந்த போதும் கருத்து வேறுபாடுகளை தூர தள்ளிட்டு எல்லோருக்கும் உரிய முறையில் மரியாதையோடு கலைஞர் செய்த செயல்தான் அவருடைய உடம்புக்கு அதே மரியாதையை பெற்று தந்தது என்பதை நீ மறந்துடக்கூடாது. அதில் பெரியாருடைய மரணம் இருக்கு பாருங்க. பெரியாருடைய மரணம், பெரியார் மரணமாகிறார், கலைஞர் முதல்வர், அவருக்கு உரிய அரசு முறையில் எல்லாம் நடக்கும்னு கலைஞர் சொல்லியாச்சு. ஆனால் சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார் அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் வந்து எந்த அரசு பதிவில் இல்லை, எனவே ஐயா அவருக்கு அப்படிலாம் நீங்கள் செஞ்சிட முடியாது என்று சொல்கிறார். கலைஞர் நிதானமாக சொல்கிறார், ஒருவேளை உரிய மரியாதை செய்தால் அரசு மரியாதையை என் பதவியே போனாலும் செய் என்று சொல்லிட்டு போன சீஃப் செக்ரட்டரி திருப்பி கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு, காந்தி இந்தியாவில் எந்த பதவியில் இருந்தார்? அரசு பதவியில். காந்தி அரசு பதவியில் இல்லாத போது அவருக்கு முழு அரசு மரியாதை கிடைத்ததற்கு எந்த விதி இருந்ததோ அதே விதியை பயன்படுத்தி பெரியாருக்கு செய்யணும்னு சொன்னார். சொல்லிட்டு கலைஞர் சொன்னார், காந்தி இந்தியாவின் தந்தை என்றால் பெரியார் தமிழர்களின் தந்தை என்பதை மனசில் வச்சுக்கன்னு சொன்னார். அப்போ நான் என்ன கேட்குறேன், கலைஞருக்கு கிடைத்த மரியாதை, அவர் கொடுத்த மரியாதை கிடைத்த பதில் என்பதை தயவுசெய்து நீ மனசில் வச்சுக்கணும். உலகத்திலே ஆகச் சிறந்த அன்பு மன்னிப்பதுரா. இயேசுநாதர் மன்னித்தார், அதனால தான் நிற்கிறார். காந்தி மன்னித்தான், அதனால தான் நிற்கிறான். நல்லது செய்தவன் முழுவதும் மீண்டும் மீண்டும் நினைக்கப்பட காரணம், நான் நல்லது செஞ்சுட்டா தனக்கு நல்லது நினைக்கல வஉசி, தான் நல்லது செய்தால் இந்த சமூகம் நன்மை பெறும் என்று வஉசி நினைத்தார் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். எனவே அடிப்படையில் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு சொல் கேளீர்கள்,
முற்பகல் செய்யின் நிச்சயம் நற்செயல் நடக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை கவிஞர், பேச்சாளர், பத்திரிகையாளர், சிந்தனையாளர், கட்டுரையாளர், தொலைக்காட்சி நெறியாளர், இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான அருமை மதுக்கூர் ராமலிங்கம் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். எதிரணியில் இந்த பள்ளிக்கூடத்தில் நடுவர்களே, இந்த வாத்தியார் யாரும் வரலன்னா இந்த நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மாரல் கிளாஸ். அது மாதிரி 3 பேரும் நீதி போதனை கிளாஸ் நடத்திவிட்டு மாரல் வாத்தியார். அதில் உண்மையிலேயே கடைசியாக வந்த அணியினுடைய தலைவர் நந்தலால் அவர்கள், காந்தி பையில் இருக்கார், கோட்ஸே எங்கே இருக்கார்? பார்லிமெண்ட்டில் இருக்கார். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கோட்ஸையை சுட்டவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, காந்தி 20 ரூபாயில் பையில் இருக்கார். அப்புறம் சொன்னார், என்ன கொடுமை பாருங்க, நந்தலால் அது பெருமையாக, இவரும் வங்கியில் வேலை பார்த்தவர், எங்கள் ஊர் ஜெயங்கொண்டத்தில் என் காசை வச்சுக்கிட்டு எனக்கு ஹிந்தி தெரியலைன்னு ஒருத்தன் போடா அப்படிங்கிறான், நம்ம ஹிந்தி தெரியாது போடாங்கிறான், அவன் கடன் கிடையாது போடா அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அவர் ஊரில் போய் அவர் காசை நான் கேட்கல, நம்ம காசை நம்ம கேட்டால் அவர் மேலே எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் ஊரில் அவர் வேலை பார்க்கட்டும், தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் பாசி பண்ணி வைக்கிற பாப்பா 18 மொழியில் பேசுது, அதுக்கு தேவை இருக்குது, தொழில் இருக்குது, பண்ணுது. சும்மா வீட்டில் வம்பா உட்காந்துருக்கணும், ஹிந்தி படின்னா என்னடா ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குமியா? நான் இங்கே வேலை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஹிந்தி படிக்கிறவருக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. அவர்கிட்ட சொல்கிறான், நீ வந்து இங்கே பிறந்ததுனால தான் வேலை இல்லை. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஹிந்தி படிக்காததுனால தான் ஏதோ நான் ஹிந்தி படிக்கிறேன், இப்போ என்ன பிரதமர் ஆக்கி விட்டுருவியா? இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதில் வந்து 3 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு முற்பகல் செய்தால் பிற்பகல் வரும், அப்போ பிற்பகலில் செஞ்சால் நைட்டு வருமா? அதில் 3 பேர் கேட்குறாங்க, முன்னால் செஞ்சா பின்னால் வரும். அது என்ன மூலமா பௌத்திரமா பின்னால் வர்றதுக்கு? இதெல்லாம் காலங்காலமாக ஊரை ஏமாத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வேலை. ஒரு இப்படித்தான் சொர்க்கம் நரகம் என்ற எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? நம்மளை ஏமாற்றத்தான். இங்கே சில பேர் நல்லா இருக்கான், பெரும்பகுதி பேர் கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ போன பிறப்புல என்னமோ பண்ணியிருக்கிற, போன பிறப்பு இருந்துச்சா இல்லையானே தெரியாது. சரி, சொர்க்கம் நரகம்னு ஏதாவது கேரண்டி கார்டு இருக்கா? நான் நல்லவனாகவே இருக்கேன்யா, அங்கே சொர்க்கத்துக்கு போவேங்கிறதுக்கு நான் சொல்லலை. தமிழ் முனிவன் திருமூலரே சொன்னான், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு. நான் சொர்க்கத்தையோ பார்த்தவன்னு சொல்கிறேன், எவனும் பார்க்கல, பார்த்தவன் எவனும் சொல்லலைன்னார். கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு அதில் முருகன் வந்தார். உண்மையிலேயே நான் அவர் சொன்னதை கேட்டு அழுதுட்டேன். மருந்தை கொடுத்தாலும் அடுத்தவன்ட்ட கொடுத்து தான் சாப்பிடணுமா? நான் கேட்குறேன், உனக்கு வந்து நோய்க்கு நான் எதுக்கு முருகா மருந்து சாப்பிடணும்? சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நீ 15 மாத்திரை சாப்பிட்றேன்னா அதை நானும் வாங்கியா திங்கனேன். என்ன இதில் என்னன்னா, ஒருவேளை அக்கிரமமாக இருக்கு. அவர் ஒருவேளை சுகர் பேஷண்டாக இருந்து மாத்திரை சாப்பிட்றாருன்னு வைங்க, நான் சாப்பிட்டா லோ சுகரால் ஆகி போயிடும். இப்படி சொல்லித்தான் ஏகப்பட்ட டாஸ்மாக் கடையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவன் குடிச்சிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது, சுற்றி இருக்கவனை பூரா உன்னை பார்க்க வச்சு குடிக்கக்கூடாதியா, இப்படி கெடுத்து விட்டு தான் மருந்து மட்டும் இல்லை மதுவையும் அடுத்தவள்கிட்ட கொடுத்து தான் குடிக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா இவன் குடி கெட்டது மட்டும் இல்லை, இன்னொருத்தன் குடி சேர்த்துக்கு எடுத்தால் தான் இவனுக்கு நிம்மதி. இதில் வந்து ஏகப்பட்டது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இப்போ எங்கள் வினை திணை எல்லாத்தையும் இனி விவசாயி அறுக்க போகிறதே கிடையாது. அதில் வேதனாகி வந்து சொன்னாங்க, ஒன்று விவசாயத்திலே உள்ள சாயம், இன்னொன்று நெசவிலே உள்ள சாயம். அதான் பார்லிமெண்ட்லேயே விவசாயி சாயம் வெளுத்து போச்சம்மா. அதில் நான் சொல்கிறேன், நான் ஒரு விவசாயி. இப்போ யார் விவசாயத்தை ஒழிச்சுக்கிட்டேன், நான் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி நாங்கள் பார்த்திக்கல. அது மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நாடே. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லவங்க நல்லா இல்லையா? நாங்கள் நல்லவங்க கெட்டு போகணுன்னே சொல்லலை, ஆனால் நடைமுறையில் நல்லவர்கள் வாழவில்லையே என்கிற வருத்தத்திலே தான் நாங்கள் பேசுகிறோம். யோசிச்சு பாருங்கள், எல்லாம் வஉசியை பற்றி பேசுனீங்க. வஉசி செக்கெழுத்தது தெரியும். வஉசி விடுதலையான பிறகு என்ன செஞ்சார்? இதே சென்னையில் மண்ணெண்ணெய் வியாபாரம் பார்த்தார். இதான ஒரு தியாகிக்கு இந்த சமூகம் தருகிற மரியாதை? சுப்பிரமணிய சிவா அவ்வளோ பெரிய தியாகி, கடைசி காலத்தில் பெருநோய் வந்த பொழுது இந்த சமூகம் என்ன செய்தது? நல்லவங்களை கொண்டாடணும்னு சொல்கிறோம், ஆனால் நடைமுறையில் இல்லைன்னு வருத்தப்படுறோம். இங்கே இயேசுநாதர் தான் உயிர் தெழுந்தார், நல்லது. ஆனால் நடைமுறையில் பாவம் பண்ணுறவன் தானே நல்லா இருக்கான். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா,
நீங்கள் கண் முன்னால் தெரியணுங்க. அதை விட்டுட்டு ஏதோ சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இதனால் இது ஜாதியை கூட நியாயப்படுத்துகிறாரு. உன்னுடைய ஜாதிக்கு எது விதிக்கப்பட்டதோ அதை அப்படியே நீ பின்பற்றினால் அடுத்த பிறவியிலே நீ எம்பிபிஎஸ் நீட் எழுதி பாஸ் பண்ணலாம். வள்ளுவரே சொல்கிறாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொன்னார். அவரே தான் திரும்ப சொல்கிறாரு, முயற்சி திருவினையாக்கம் இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதாரான்னு அவரே தான் சொல்கிறாரு. ஊழையும் முற்பக்கம் காண்பர்னு அதே வள்ளுவர் தான் சொல்கிறாரு. நீ நல்லா கஷ்டப்பட்டீன்னா, கஷ்டப்படுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அந்த கஷ்டத்துக்கு உரிய பலனையும் கண் முன்னாலே என் கை மேலே வந்தால் தான் அது சரி. அது இல்லை என்றால் அந்த அமைப்பில் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கிறேனா இல்லையாங்கிற பிரச்சனை, நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நல்லவங்க இருந்தால் தான் அந்த நாடும் நல்லா இருக்கும், அமைப்பு முறையும் நல்லா இருக்கும். அதை விடுத்துட்டு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் உன்னுடைய பாவம் உன்னுடைய புண்ணியம் என்று குற்றம் சாட்டுவதற்கு தான் நீங்கள் சொல்கிற கவலைப்படாதே வரும். அவன் இன்னைக்கு இப்படி இருக்கான்னு சொன்னால் பின்னால் அனுபவிப்பான். முன்னால் பூரா நல்லதை அனுபவிச்சுட்டு பின்னால் எனக்கு தான் வச்சா எனக்கு என்ன. எனவே நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு. ஏன்னா இப்போ நீதிமன்றங்களில் தீர்ப்பு கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கணும்ல, பதவியில் கிடைக்குது. எனவே நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஒரு சொல் கேளீர் என்கிற அற்புதமான நிகழ்வில் இந்த தமிழ்ச்சொல் வழங்குகிற கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சொல் கேளீர், உண்மையிலே ஒரு சொல் கேளீர் தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்குக்கு சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கே உரிய சொல் ஆற்றலால் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள். எங்கேயா மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னது மாதிரி, நல்லவன் வாழ்வான், சினிமா படம் எடுக்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கான், ஆனால் எங்கே நல்லவன் வாழ்கிறான் அப்படின்ட்டு உண்மையிலே கேட்டார். உண்மையிலே இன்னைக்கு கொரோனாவுக்காக ஒரு மருத்துவர் கஷ்டப்பட்டு வைத்தியம் பண்ணி, ஒரு இளம் மருத்துவர் அவர் இறந்து போனார். அவரை அடக்கம் செய்கிறது கூட இடம் இல்லாமல் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துச்சு பாருங்க. அவருடைய அந்த இறந்த உடலை இங்கேயும் அங்கேயும் தூக்கி அலக்கழித்து அவங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் எங்கள் அப்பாவை நிம்மதியாக அடக்கமாவது பண்ணுங்கன்ட்டு கண்ணீர் விட்டு கதறினாங்களே. எங்கேயா மின்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் எங்கே நல்லது செஞ்சால் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையிலே நம்ம அன்பாக பேசுகிறவனை இன்னைக்கு நக்கல் பண்ணுறான், கிறுக்கேன்னு நினைக்கிறான். ஆனால் நான் ஒரு ரூட்டில் போனேன்னா அது கரெக்டாக இருக்கும், காய் நகர்த்தி ஸ்கெட்சு போட்டு நான் என் இடத்த பிடிப்பேங்கிறான் பாரு, ஜெயிச்சிடுறான். அதனால் எத்தனை பேர் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கும்னு நினச்சி ஒருத்தன் போயிட்டே இருக்கான், நல்லா தானே இருக்கான். எங்கய்யா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், செய்யாத தவறுக்கு ஒருவன் தண்டனை அனுபவித்தால் அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மகான் என்று போற்றப்படும். உதாரணத்துக்கு பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டில் முற்போக்கு சிந்தனையை சொன்னார் என்பதற்காக சிறை. தந்தை பெரியார் சிறைச்சாலையில் இருந்தார். என்ன கொலை குற்றம் செய்தாரா, கொள்ளையடிச்சாரா, இல்லை 10,000 கோடியை ஏமாற்றிட்டு லண்டனில் போய் உட்கார்ந்துருந்தாரா? எத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார்? ஏன்? மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறையில் இருந்தார்கள். பாளையங்கோட்டை சிறையிலே கலைஞர் இருந்த அந்த சிறைச்சாலை இடம் ஒரு பெரிய சமுதாய புரட்சி உருவான இடமாக கருதப்படுகிறதே. என்ன காரணம்? இதையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக குரல் கொடுத்து சிறையில் இருந்த அந்த தியாகிகளுடைய தியாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதனால பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொன்ன அந்த வள்ளுவருடைய வாக்கு, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லி, தன் வினை தன்னை சுடும், கெடுவான் கேடு நினைப்பான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற அந்த நியதியை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லி, ஒருவன் செய்த வினையினுடைய விளைவு அவனுக்கு பிற்பகலில் வரும் வரும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு சொல் கேளீர் விவாதத்தை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.